மாத்திரை மருந்து சாப்பிட்டு நான் 15, 20 வருஷம் ஆச்சுங்க. என்னால சாப்பிடவே மாட்டேன் நான். எனக்கு சடனா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ஆயிப்போச்சு. அப்புறம் கொஞ்சம் வீடியோ போட முடியலங்க. இந்த காரணத்தினால தான் நான் வீடியோ போட முடியல. நெனச்சா வீடியோ போடுறாங்க, இல்லன்னா ஓடிர்றாங்க. கொஞ்ச நாள் தான் போடுவாங்க. அப்புறம் போயிருவாங்க அப்படின்னுலாம் பேச்சு இருக்குதுங்க. நாங்க அப்படி கிடையாதுங்க. நாங்க போடணும்னு சொல்லி தான் ஆர்வமா தான் வந்தோம். ஆர்வமா தான் போட்டோம். இந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஆயிப்போச்சு. அதேபோல எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேங்க. நீங்க உணவு வந்து கரெக்ட்டான உணவ எடுங்கங்க. அவ்வளவுதான். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க 15 வருஷம், 20 வருஷமா நீங்க மாத்திரையே சாப்பிடல, எந்த ஒரு டேப்லெட் நீங்க போடலன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்கும். நீங்க கொஞ்சம் தாங்கிக்கிருவீங்க. அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜா இருக்குது. அதனால நான் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜா சொல்றேன் நானு. நீங்க ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டா எடுத்துக்கோங்கங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ஃபுட்ல தான் இப்ப நோய் வருதுன்னு சொல்றாங்கங்க. இப்ப நெறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்தோன்னா, பார்க்கவே முடியலங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ தூர வசதியெல்லாம் இல்லங்க. நாங்க வந்து ஒரு ஒரு அளவு நடுத்தரமானமும் கூட கிடையாதுங்க. அதுக்கு கீழ தான். நான் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வந்துருச்சு சூழ்நிலை. அங்க போனோம். அங்க போனா நல்லா தான் பார்த்தாங்கங்க. எங்களையெல்லாம் நல்லா பார்க்கலன்னுலாம் நாங்க சொல்லல. எங்களுக்கு அமைஞ்ச டாக்டருங்க நல்லா பார்த்தாங்க. 1, 2 பேர் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்க கண்டுக்கிடல. கண்டுக்கிடனால பெரிய ஆஸ்பத்திரியில நாங்க பார்த்தோம் நாங்க. ஆனா, இந்த காப்பீட்டு திட்டம் கேட்டாங்க. குடுத்தோம். எல்லாம் பார்த்தாங்க. நல்லா தான் பார்த்தாங்க. எங்களுக்கு பார்த்தவங்க டாக்டர் வந்து நல்லா பார்த்தாங்கங்க. அதனால என்ன சில சில இதெல்லாம் அங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சுங்க. நான் அத பார்த்தேன் நானு. இந்த ஃபுட்டு வந்து கவர்மெண்ட் குடுக்குதுங்க நமக்கு. கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃபுட்டு குடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை குடுக்கணும். சாயங்காலம் ஆனா சுண்டல் குடுக்கணும். அப்புறம் நைட்டு ஆனா உப்புமா குடுக்குறாங்க. எல்லாமே இந்த கவர்மெண்ட் நமக்கு குடுக்குதுங்க. ஆனா இது ஊடால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. வந்து சரியா வந்து பேஷண்ட்டுகளுக்கு வந்து அது வந்து கிடைக்கிறதில்லங்க. நான் வந்து நான் 20 பேஷண்ட் நாங்க இருக்கிறோம். 6 முட்டை, 7 முட்டை தாங்க வருது அந்த இடத்துக்கு. என்ன இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்காரங்க பார்த்தன்னா, இத கரெக்ட் பண்ணுங்க. உங்க பேரு தான் கெட்டு போகும். கவர்மெண்ட் நல்லா குடுக்குறீங்க. கவர்மெண்ட் நல்லா செய்றீங்க. உங்கள பாராட்டணும். அதாங்க நடக்குது. இந்த மாரி இது ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எல்லாமே வருதுங்க. எல்லாமே பழம் குடுக்குறாங்க. ஆரஞ் ஆரஞ்சு பழம் குடுக்குறாங்கங்க. 1 தாங்க குடுக்குறாங்க. 1 குடுக்குறாங்கன்னு சொன்னா, அது டெய்லி பேஷண்ட்டுக்கு வந்து சேரலங்க. பேஷண்ட்டுக்கு வந்து சேரல அது. நான் பார்த்தேங்க. நான் பார்த்தேன். இது வீடியோல சொல்லணுமுன்னே நான் இருந்தேங்க நானு. நான் போய் லைன்ல நின்னேங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு நான் போய் லைன்ல நின்னேங்க. என்னதான் நடக்குது பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி நான் போய் நின்னேங்க. ஆனா கிடைக்கிறது இல்லங்க. இட்லி எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சா ஆளுக்கு 2 இது கூட கிடைக்கலங்க. நாங்க அதான் சொல்றேன்ல, நாங்க 20 பேஷண்ட் இருந்தோம். நாங்க 20 பேஷண்ட்டுக்கு 10 பேத்துக்கு கூட 2, 2 இட்லி கூட கிடைக்கலங்க. 20 இட்லி கூட கிடையாது மொத. அங்கங்க அராஜகம் நடக்குதுங்க. கொண்டாந்து வைக்கிறவங்க என்ன சொல்றாங்க, "அப்படித்தாம்மா போம்மா, அப்படித்தாம்மா வாம்மா." அது ஒண்ணு தவறுங்க. கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி போயிட்டு, ஆளுக்கள அராஜகம் பண்றத கொஞ்சம் தவிர்க்கணுங்க. நீங்க கவர்மெண்ட் வேலை குடுத்தவங்க தான் நீங்க கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பாமர மக்கள் நாங்க போய் அத கரெக்ட் பண்ண கூடாதுங்க. கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா பாமர மக்கள் எல்லாரும் சேர்ந்தாச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? பாமர் மக்கள் வந்து சொன்னா சொன்ன மாரி இருப்பாங்கங்க. உங்களுக்கு பண வசதி இல்லாட்டாலும், அவங்க சொன்னா சொன்ன மாரி இருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கணும், தட்டணும், அ மட்டமாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. யாரா இருந்தாலும். நான் எனக்கு சொல்ல வேண்டியது அதுதான். எனக்கு அழுக தான் வந்துச்சு. ஆனால் இத பேச பேச எனக்கு தைரியம் வருதுங்க. அதனால நான் அப்ப அந்த மாரி சூழ்நிலையில நானு அம்புட்டுட்டேங்க. நான் இவ்வளவுக்கு மாத்திரை சாப்பிடுறது இல்லங்க. அப்படி இருந்தும் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். என்ன தயவுசெய்து இப்ப கூட வந்திருக்குதுங்க. நியூஸ்ல வந்துச்சுங்க. ஆர்கானிக் கேரட்ட சாப்பிட்டு இறந்தாங்களாங்க. ஆர்கானிக் கேரட்ட சாப்பிட்டு இறந்தாங்களாமா. அப்ப நாடு எங்கெங்க போகுது? நாடு நாசமா போகுதுங்க. அ நாடு நாசமா போகுதுங்க. எதங்க நம்பனங்க நம்ம? அரிசி அரிசி வாங்குனா அரிசிய நம்பவா? பருப்பு வாங்குனா பருப்ப நம்பவா? வத்தல் வாங்குனா அத நம்பவா?
எல்லாம் கலப்படம், எல்லாம் கலப்படமா இருக்குதுங்க. அதனால மக்களே, நீங்க எல்லாரும் விழிப்புணர்வா இருங்க. தயவுசெய்து நானு வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்து நான் மெசேஜா சொல்றேன். நான் சொல்லணும்னே நெனச்சேன். எனக்கு இப்ப அழுக தான் வருது. எனக்கு சொல்லக்கூட, பேசக்கூட முடியல. ஆனாலும் என் மனச நான் திடப்படுத்திக்கிட்டு, நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு, நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி நீங்க சாப்பிடும்போது பார்த்து, பார்த்து சாப்பிடுங்கங்க. அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச நம்ம வீட்ல இருக்கிற முருங்கைக்கீரை, நமக்கு தெரிஞ்ச நம்மள சுத்தியே நெறையா இருக்குதுங்க. இத்தினியோண்டு இடம் இருந்தாலும், அதில கொஞ்சோண்டு நீங்க கீரைய போடுங்க. கீரை சாப்பிடுங்கங்க. அடுத்து முட்டை வந்து எனக்கு கிடைக்காத பட்சத்தில நம்ம பிராய்லர் கோழி முட்டை தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வாத்து முட்டை கிடைச்சா, வாத்து முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா, அத எடுத்துக்கோங்க. அத சாப்பிடுங்க. தயவுசெய்து மீன சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம். ஏழையா இருந்தாலுமே வாங்கி சாப்பிடலாங்க. மத்தி மீனு ரூ. 100க்குள்ள தாங்க இருக்கும். வாங்கி சாப்பிடலாங்க. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தா, நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய தேவையே இல்லங்க. நீங்க டேப்லெட் வந்து நம்ம அடிமை ஆகக்கூடாது. நம்ம மருத்துவமனைக்கு போனாலே நமக்கு கஷ்டங்க. அங்க ஒவ்வொன்னும் பார்த்தா, அங்க பார்க்கவே முடியலங்க. அங்க பார்க்கவே முடியல. ஹாஸ்பிட்டல்ல ஜீரணிக்கவே முடியலங்க. கேஸுகள ஒவ்வொன்னா பார்த்தா, எல்லா நோய் எல்லா பாமர மக்கள், எல்லா பாவப்பட்ட மக்களுங்க. அவங்க எங்கெங்கே போக முடியும்? அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதே! இந்த இந்த க அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா பார்க்குறீங்க. எனக்கெல்லாம் குடுத்த டாக்டர்கள்லாம் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. நான் இந்த இப்ப என்னென்னமோ சம்பவமெல்லாம் சொல்றாங்கங்க. அது நமக்கு தெரியலங்க. ஆனா சீர்படுத்தணுங்க. கண்டிப்பா சீர்படுத்தணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல வந்து சீர்படுத்தி தான் ஆகணும். அதேமாரி இப்ப மாத்திரை, மருந்து கரெக்ட்டா பேஷண்ட்டுகளுக்கு குடுத்து தாங்க ஆகணும். கரெக்ட்டா குடுத்து தான் ஆகணும். அவங்க அவங்கள நம்பி இப்ப தெய்வம். அவங்களே சொல்றாங்க. ஒரு தியேட்டருக்குள்ள போம்போது, "உங்கள தெய்வம் தாம்மா காப்பாத்தணும்." அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் மாரி நம்பி தான் அவங்கள போறோம். அவங்க கரெக்ட்டா ஆகி தான் பார்க்கணும். பொறுமைய தாங்க கடைப்பிடிக்கணும். டாக்டருங்க வந்து பொறுமைகள் கடைப்பிடிச்சா தான் பேஷண்ட்டுகளால தப்ப முடியும். ஆ காசு இருக்கிறவங்க போயிருவாங்கங்க. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருவாங்க. லட்சமா கொட்டிருவாங்க. எனக்கு லட்சத்துக்கு மேல கேட்டாங்கங்க. எனக்கு லட்சத்துக்கு மேல கேட்டாங்க. என்னால முடியல. நான் என்ன பண்ண முடியும்? அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன். வீடியோ எடுக்க முடியல. நான் ஆர்வமா வீடியோக்குள்ள வந்தேன் நானு. தடப்பட்டு இப்போ இத்தன நாள் போடாம இருந்ததுக்கு இதுதாங்க காரணம். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஆயிப்போச்சு. நம்ம சேனல்ல மறுபடியும் நான் வீடியோ போடுறேங்க. நம்ம சேனல என்கரேஜ் பண்ணுங்க. தமிழ் க்ரீக் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியுது. என்னால சொல்ல முடியலங்க. எனக்கு அழுக தாங்க வருது. ஏன்னா என்ன சுத்தி சுத்தி அப்படிலாம் நடந்துச்சுங்க. நான் என்ன பேசுறதுன்னே பேசணும்னா நெறையா வீடியோ போடணுங்க. நானு பார்த்ததுலருந்து நான் போய் பார்த்தேன். ஒவ்வொன்னும் வாங்கி பார்த்தேன். ஒவ்வொன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஒவ்வொன்னு சுத்தி சுத்தி பார்த்தேன். ஒவ்வொரு பேஷண்ட்டுகள நான் பார்க்குறேன். எனக்கு ஜீரணிக்கவே முடியல. ம். அதனால எல்லாரும் மக்களே, எல்லாரும் நல்ல உணவா சாப்பிடுங்க. தயவுசெய்து வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. தயவுசெய்து ஆர்கானிக்கா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அவ்வளோதாங்க அட்வைஸ் பண்ண முடியும். அடுத்து நான் தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேங்க நானு. எனக்கு உணவுக வந்து யாரா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. தயவுசெய்து சொல்றேன். 7 மணிக்குள்ளால சாப்பிட்ருங்க. ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அவ இதுதான் என்கரேஜ் பண்ணுங்க. நன்றிங்க. வணக்கம்.